வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம எல்லா விதமான சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு சுவையான காலிஃப்ளவர் மிளகு வறுவல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சாதத்தோட மட்டும் இல்லை, சப்பாத்திக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். வாங்க இப்போ இந்த சுவையான காலிஃப்ளவர் மிளகு வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்மக்கிட்ட கல்கத்தா இண்டாலியம் கடாய், இண்டாலியத்தில் சப்பாத்தி உருட்டுற மனை, இடி உரல், தோசைக்கல், பொடி உள்ளது பொடி இல்லாதது எல்லாமே நம்ம சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது கூடவே நம்ம ட்ரை ப்ளையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரை ப்ளை கடாயுமே நம்ம சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுவுமே கொண்டு வந்திருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஆன்லைனில் விட நம்ம கம்மி விலையில் தான் கொடுக்குறோம். நல்ல குவாலிட்டியான இருக்கும். அதே சமயத்தில் நல்லா ஹெவி வெயிட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதை அடி பிடிக்காது. நீங்கள் இது கேஸ் அடுப்புலையும் சமைக்கலாம். சாண்ட்விச் பாட்டம் இருக்கிறதால நீங்கள் இதை இண்டக்ஷன் அடுப்புலையுமே வச்சு நீங்கள் சமைக்கலாம். உங்களுக்கு இண்டாலியம் கடாய் வேணுமோ இல்லை ட்ரை ப்ளை கடாய் வேணுமோ எது வேணுமோ ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ மிளகு வறுவல் பண்ணுறதுக்கு வறுத்து அரைக்கிறது ரெடி பண்ணுறது. கடாயில் ஒரு 2 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 4 கிராம்பு, அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இல்லை மிளகு காரம் தான் அதிகமாக இருக்கணும். அது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு அது கூடவே 2 வரமிளகாய். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாருன்னு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வறுபட்டு வரட்டும். இப்போ நம்ம சேர்த்துருந்த எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இந்த மாதிரி வறுபட்டு வந்த பிறகு இதில் கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ கருவேப்பிலையும் வறுபட்டு வந்த பிறகு இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் அதே கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் சோம்பு மட்டும் சேர்த்து தாளிச்சுக்கலாம். பட்டை கிராம்பெலாம் வறுத்து அரைச்சிட்டதால சேர்க்க வேண்டாம். இப்போ அந்த சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று மெல்லிசாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் லெஸ்ஸாக நேரம் மாறிட்டு வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த வெங்காயம் நேரம் மாறிட்டு இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வந்த பிறகு இது கூடவே நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஃபுல்லாகவே சேர்த்துக்கோங்க. சரியாக இருக்கும். அது கூடவே இந்த காலிஃப்ளவர் மிளகு வறுவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இந்த மசாலாவை அப்படியே லைட்டாக எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுருங்க. நான் வைக்கணும் வறுத்து அரைச்சதுனால ரொம்ப நேரம் வதக்கி விடணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா கலந்து வந்த பிறகு இதில் நான் ஒரு பெரிய சைஸ் காலிஃப்ளவர் எடுத்து கொதிக்கிற தண்ணியில் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூளும் சேர்த்து இப்போ இதை சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்து இந்த மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ பார்த்தா இந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு தண்ணி அதிகம் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 2 கை அளவுக்கு தண்ணி தெளித்து விட்டிங்கன்னா போதும். நம்ம ஏற்கனவே சுடுதண்ணில் போட்டு எடுத்துருக்கோம். அப்போ கொஞ்சம் லைட்டாக வெந்த மாதிரி இருக்கும். தண்ணி ரொம்ப அதிகம் சேர்த்து நமக்கு ட்ரையாக கிடைக்காது. இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் வேக விட்டோம்னா நல்லா வெந்து வந்து அந்த ஆவியிலேயே இடையில அப்பப்போ எடுத்து கலந்து விடுங்க. அப்படியே விட்டுறாதீங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கும் கொஞ்சம் கூடவே ஆயிருக்கும். நல்லாவே நான் கலந்து விட்டுருந்தேன். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சேர்க்கும்போது நிறைய வந்து வெந்து சுருங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு வெந்து வந்த பிறகு கடைசியாக இதில் கொஞ்சமாக பொடி என்ன இருக்குது நம்ம மல்லியலையை சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு நல்ல சுவையான காலிஃப்ளவர் மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.